இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்னடி பண்ண என் புள்ளைய? ஏற்கனவே உன்னால புத்தி சுவாதனம் இல்லாம இருக்கிற என் புள்ளைய ஒரே அடியா முடிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏமா, உங்க கல்யாண வீடியோவை போட்டு காட்டி ஊருக்கு உண்மையை சொன்னது நாங்க. நீ பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா எங்களை தான் பழி வாங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பாவமும் அறியாத என் குழந்தைய பழி வாங்க பாத்திருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏய், அவன் என்ன இருந்தாலும் உன் புருஷன். அவனை போய் கொலை பண்ண பாத்திருக்கியே, நீலாம் நல்லாவே இருக்க மாட்ட. போதும், நிறுத்துறீங்களா? உங்க மகனை நான் கொலை பண்ண பாக்கல. யாரோ 4 பேரு அவரை கொலை பண்றதுக்காக துரத்திட்டு இருந்தாங்க. தலையில அடிபட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தவரு மயக்கம் போட்டு ஏன் கார் மேல வந்து விழுந்துட்டாரு. என்ன பார்த்ததும் துரத்திட்டு வந்தவங்க ஓடி போயிட்டாங்க. நான் உங்க மகனை காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்க பையனை கொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தற்செயலா அவரை பார்த்தேன்ல, அங்கேயே அவரை அப்படியே விட்டுட்டு போயிருந்தாலே அது தானாவே நடந்திருக்கும். அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்க மாட்டேன். இது பாருங்க, முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா எப்படி நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்டு பழகுங்க. அதுதான் உங்க வயசுக்கு மரியாதையா இருக்கும். என் மேல இருக்கிற வன்மத்துல ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை கொட்டி தீக்காதீங்க. அதனால எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. சரிம்மா, உன் பேச்சுக்கே வர. நீ சொன்ன மாதிரி என் மகனை காப்பாத்துனது உண்மையாவே இருக்கட்டும். அதுக்காக நீ நல்லவளாயிருவியா? அதானே, என் மகனோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதானே. நீ அவனுக்கு பண்ண துரோகம் இல்லன்னு ஆயிடுமா? இல்ல உன் மேல தப்பு இல்லன்னு ஆயிடுமா? உங்க கோவம் நியாயமா இருக்கலாம். அதுக்காக இப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல, அதை நீங்க ஏத்துக்க போறதும் இல்ல. அதனால நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஃபங்க்ஷன்ல நீங்க காட்டின அந்த கல்யாண வீடியோல உங்க பையன் பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு, அந்த கல்யாண பொண்ணு, அது நான் இல்ல. அப்போ அந்த வீடியோ உண்மை இல்லைன்னு சொல்ல வரியா? ஏண்டி, அப்போ என் மகனை நீ கல்யாணம் பண்ணிக்கவே இல்லன்னு சொல்ல வரியா? ஆமா. பாத்தீங்களா, என்ன நடந்ததுங்கிற உண்மை வெளியே வராம நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்க போறதில்ல. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன சுத்தி நடக்கிற இந்த பிரச்சனைக்கு நானே தீர்வை கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதுவும் பேச தயாரா இல்ல. முதல்ல உங்க மகன் சரியாகட்டும், மத்தத அப்புறமா பேசிக்கலாம். பில் அமௌண்ட்டை நான் பே பண்ணிடுறேன் டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன். அதனால நீங்க ஹாஸ்பிட்டல் பில் எதுவும் பே பண்ண வேணாம். ஏதாவது வேணும்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வருவேன், வராமலா இருக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்.